உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தவேகா தலைவர் விஜய் இன்று அதிகாலை 5:30 மணிக்கு திருச்செந்தூரில் விஸ்வரூப தரிசனத்தை முருகனிடம் தரிசனம் செய்தார். அதற்கு பல்வேறு விதமான விமர்சனங்கள், பல்வேறு விதமான கண்டனங்கள், பல்வேறு விதமான பேச்சுக்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. மிக முக்கியமான ஒரு பேச்சு என்னென்னா, அவர் ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர், அவர் எப்படி இந்து கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு ஒரு விமர்சனம். இது முதல்ல நம்ம பார்ப்போம். என்னென்னா, திருச்செந்தூர் உலக புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். சூரபத்மனை வதம் செய்து முருகர் அங்கு கோபம் தணிந்த ஒரு இடம் என்று இந்துக்களுடைய நம்பிக்கை. பொதுவாக எதிரிகள் பயம், அப்புறமா ஏதாவது செய்வினை மாதிரியான ஒரு விஷயங்கள், அப்புறமா பூமிகாரகன் நமக்கு ஏதாவது வீடு அமையல, சரியாக நம்ம இருக்கிறதுக்கு ஒரு குடியிருப்பு இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, அந்த மண்ணை போய் மிதிச்சிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும், உங்களுக்கு பயம்லாம் இருக்காது, எதிரிகளுடைய பயம்லாம் இருக்காது, தேவையற்ற விஷயங்கள்லாம் உங்களை எதுவும் தீண்டாதுன்னு இந்துக்களுடைய நம்பிக்கை. இது நீங்கள் கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து எத்தனையோ அரசியல் தலைவர்கள் அங்கே போனதெல்லாம் நமக்கு தெரியும். அஃபிஷியல் இல்லாமல் அன்அஃபிஷியல் முன்ன ஒன்றும் தவறாக ஒன்றும் கிடையாது. மீடியாவுக்கு சொல்லாமல் இப்போ கூட என்னென்னா, விஜய் அங்கே முக்கியமாக போனதற்கான விஷயம் விஸ்வரூப தரிசனம் அப்படின்ற ஒரு தரிசனம் பண்ணுறதுக்கு பல இந்து கோயில்கள் பல விதம் இருக்குது. ஒவ்வொரு காலையில் ஆரம்பித்து இரவு அந்த நடசாத்திர வரைக்கும் ஒவ்வொரு தரிசனமாக இருக்குது. அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பலன் உண்டு அப்படின்னு உண்டு. விஸ்வரூப தரிசனம் மிக முக்கியமான ஒரு தரிசனம். அதை தாண்டி சத்ரு சம்பாரம் அப்படின்ற ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டாரு விஜய். சத்ரு அப்படின்னா தெரியும், எதிரிகள். அங்கே சூரனை வதம் பண்ண இடம் சூரசம்பாரம். உலக பிரசித்தி பெற்றது சூரசம்பாரம், முருகனுடைய சூரசம்பாரம். இவர் சத்ரு சம்பாரம் அப்படின்ற ஒரு யாகத்தில் கலந்துக்கிட்டாரு. காரணம் என்னன்னா, தனக்கு எதிரிகள் தொல்லை வரக்கூடாது, தான் திரும்பவும் அரசியலில் கோலோச்சி இருக்கணும், ஒரு வெற்றிக்கணி தனக்கு வந்தாகணும். இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கை தான், ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் திருச்செந்தூர் கோவில், முருகன் கோயில் அவ்வளோ பிரபலமானதுக்கு காரணம் என்னென்னா, இந்த விஐபிகள், விவிஐபிகள், அரசியல்வாதிகள், சினிமாக்காரர்கள், பக்கத்து மாநிலத்திலேருந்து வரவங்க அந்த அளவுக்கு. இதில் என்ன இருக்குது, விஜய் போய் ஏன்னா அவர் நைட்டு கிளம்பியாச்சு, தனி விமானத்தில் மதுரையில் இறங்கினார். யாருக்கும் தொந்தரவு வேணான்னு சொல்லி யாருக்குமே, அவங்க கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு யாருக்குமே சொல்லியாச்சு, தகவல் சொல்லியாச்சு, யாரும் வராதிங்கன்னு. காரணம் என்னன்னா, கூட்டம் சேர்ந்து நான் ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போகிறேன், அது முக்கியமான வழிபாட்டு தலத்துக்கு போகிறேன், அங்கே கூட்டம் வந்தோன்னா பெரும் பிரச்சனையாக மாறும்னு கிளம்பி அவர் போயிட்டார். 3:30 மணிக்கு தூத்துக்குடியில் அந்த ரோடை கிராஸ் பண்ணுறாரு. அந்த நேரம் பாருங்கள், கேள்விப்பட்டு அவ்வளோ பேர் ரோட்டில் நின்று அவரை வரவேற்கிறாங்க. அந்த இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. யாருக்கும் ஒன்றும் பிரச்சனையாக, யாருக்கும் ஒன்றும் எந்த தொந்தரவும் செய்யக்கூடாது, மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் கிறிஸ்துவர் அந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு. எஸ்.ஏ. சந்திரசேகர் கிறிஸ்துவர், அவங்க அப்பா. அவங்க அம்மா சோபா சந்திரசேகர் ஒரு இந்து அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு கர்நாடக சங்கீத பாடகி. மிக முக்கியமான ஒரு விஷயம். சென்னையில் இந்த மார்கழி உற்சவம்னு இந்த நிகழ்ச்சிகள் நடக்கும் மார்கழி மாதத்தில். அந்த நிகழ்ச்சிகளில் பெரும்பான்மையான கச்சேரிகளில் சோபா சந்திரசேகர் அவர்களும் பாடிக்கிட்டு இருக்கார். சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்க ஃபேமிலி ஒரு ஐதீகமான ஃபேமிலி. இன்னும் கேட்டால் அவங்க, அதாவது சோபா சந்திரசேகருடைய அவங்க வழியில், அவங்க வகையறாவில் அசைவம் சாப்பிடாதவங்க. இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் உண்டு. சரி, இவர் கிறிஸ்துவர்னே கூட வச்சுப்போம். நம்ம வேளாங்கண்ணியில் எவ்வளோ இந்துக்கள் போகிறாங்க, நாகூர் தர்காவுக்கு வேண்டிக்கிட்டு போகிறாங்க, அங்கே யாராவது தடுத்து நிறுத்துகிறாங்களா? பொதுவாகவே இந்து கோயில்களில் பிற மதத்தை சார்ந்தவர்கள் யாராவது வராங்க அப்படின்னா அங்கே ஒரு நோட்டு ஒன்று இருக்கும். அந்த நோட்டில் இங்குள்ள ஆகம விதிமுறைகளை, இங்குள்ள நடைமுறைகளை நான் கரெக்டாக பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையெழுத்து போட்டு போய்ப்பா அங்கே தரிசனம் பண்ணலாம். இல்லை எந்தவித தப்பும் கிடையாது. ஏன்னா இதை ஒரு பெரிய பேசும் பொருளாக எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது கூட விடுங்க, அந்த ஸ்டில்லு ஒன்று பயங்கர வைரலாக இருக்குது. விஜய் ஒரு கார் மேலே நின்றுக்கிட்டு அப்படி பேக் ட்ராப்பில் அந்த கோபுரம், திருச்செந்தூர் கோபுரம் தெரியும், எல்லாருக்கும் கையசைப்பார். அதை எடுத்து பவன் கல்யாண் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிருக்கார் பொழுது, இந்த ஸ்டில்லுக்கு அந்த ஸ்டில்லுக்கு பொருத்தமாக இல்லை, அவரும் அப்படி நின்றுக்கிட்டு கையை அசைக்கிறார்.
இவர் தொடர்ச்சியாக பாருங்க பவன் கல்யாணுடைய இதுவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவரை மாதிரி திடீர்னு கத்துறாரு, அவரை மாதிரி ஆக்ரோஷமாக பேசுகிறாரு, அவரை மாதிரி கை நீட்டி இது பண்ணுறாரு, அவரை மாதிரி ரசிகர்களுக்கு வந்து கட்டளை இடுறாரு, அவரை மாதிரி இவரும் ரோட்டில் இறங்கி சைக்கிள் ஓட்டுறாரு. ஒன்னே ஒன்று தான் சொல்லலை, வந்து பவன் கல்யாண் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களை வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது சிறையில் அடைச்சிட்டாங்க. ஜெயிலில் போட்டோடனே அந்த ரோட்டில் படுத்துருவார். விஜய் ரோட்டில் தான் படுக்கலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எல்லாமே பவன் கல்யாணம் தான் காப்பி அடிக்கிறார், பவன் கல்யாணம் தான் காப்பி அடிக்கிறார். இந்த கோவிலுக்கு போனது கூட அவருடைய இதுதான் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டில் தான் அவர் விஜய் வந்து அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டு, அந்த பழுப்பு நில பேண்ட்டு, இதை பாருங்க ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. அதை அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்து தொடர்ச்சியாக அவர் அதை தான் பயன்படுத்திட்டு வர்றார். என்னன்னா ஏதாவது ஒன்று சொல்லி விஜய் மீதான ஒரு விமர்சனத்தை கொண்டு வரணும். அவர் வந்து சர்ச்சுக்கு போனால் பாருங்க அப்பட்டமான கிறிஸ்துவர், இன்னும் இதுவாக போனால் பாவாடை அப்படின்னு சொல்றது வந்து, மசூதிக்கு போனால் லுங்கி அப்படின்னு இது பண்ணுறது, இங்கே வந்தால் சங்கி அப்படின்னு சொல்றது வந்து, இப்போ என்னதான் வந்து இன்னும் போக போக பாருங்க இவர் வந்து பிஜேபியோட பி டீம், இவர் ஒரு முழு இந்துவாக மாறிவிட்டார். இவருக்குள்ள வந்து பின்னணியில் சங்கிகள் இருக்காங்க, சங்கித்தனம் இருக்கிறது இவருக்குள்ள அப்படின்னா. இப்போ பாருங்க நான் மே 3 சீரடி சாய்பாபா, மகாராஷ்டிராவில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற சீரடி சாய்பாபா தரிசிக்கிறதுக்காக 3 போக போறாருன்னு ஒரு தகவல் வந்தது. இப்போ திடீர்னு பார்த்தா நாளைக்கே கிளம்புறாரு தனி விமானத்தில்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்னென்ன பேச போறாங்கன்னு தெரியல. வந்து ஏன் போகக்கூடாதாங்கன்ற நான் வந்து எல்லா மதம் சம்மதம், பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும், இதெல்லாம் சொல்லிட்டு தான் அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. எங்களுக்குள்ள எந்த மத வேறுபாடும் கிடையாதுங்க, நாங்கள் எல்லாரும் அண்ணன் தம்பி தான். மற்றவங்க ஒன்றா பேச்சுவாக்கில் இருக்கலாம், நாங்கள் நிஜத்தில் வந்து அண்ணன் தம்பியாக தான் இருப்போம், இனியும் இருப்போம், தொடர்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை விஜய் பண்ணுறாரு வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீரடிக்கு அவர் 2 முறை போயிருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒன்று வந்து கோட் பட ரிலீஸ் சமயத்தில் சீரடிக்கு போயிருக்கார். சாய்பாபாவோட ஒரு பெரிய பக்தர். அதே போல் அதுக்கப்புறம் வந்து இந்த மாநாட்டுக்கு முன்னாடி, விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை சீரடிக்கு போயிருக்கு. அதனுடைய ஸ்டில்லாம் பெரிய அளவில் வரல, 1-2 வந்திருக்குது. அவருடைய அம்மா சோபா சந்திரசேகர் சாய்பாபாவுடைய மிகப்பெரிய பக்தை. இப்போ மகன்கிட்ட எதுவுமே கேட்காத அந்த மகன்கிட்ட வந்து, எனக்கு சென்னையில் ஏதாவது ஒரு கோயில் கட்டி கொடுப்பேன், எங்கேயாவது ஒரு இடத்துல சீரடி சாய்பாபாவோட கோயில் கட்டி கொடுப்பேன்னு ஒன்று பெரிய மகிழ்ச்சி ஆகி போய் அம்பத்தூரில் விஜய் தன் அம்மாவுக்காக கட்டி கொடுத்த அந்த சாய்பாபா கோயில் இருக்கு. ஏன்னா சமீப அரசியல் காலகட்டங்களில், இந்த அரசியல் காலகட்டங்களில் அந்த அம்பத்தூரில் அந்த கோயிலுக்கு வந்து மிக ரகசியமாக, இந்த ரகசியமாக சொல்றதுக்கான காரணம் என்னன்னா கூட்டம் சேர்ந்துருங்க, வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஏன் அவர் கோயிலுக்கு ரகசியமா போகணும், அங்கெல்லாம் கண்காணிப்பு கேமரா இல்லையா அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. ரகசியமா போறதுக்கான காரணம் என்னன்னா கூட்டம் சேர்ந்துடும், தொந்தரவா மாறிடும், அது ஒரு கலவரமாக இதுவாகும், அது ஒரு கரூர் சம்பவத்தோடு ஒட்டு பேச வேண்டியதாக இருக்கும். இதை கூட யாரோ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூருக்கு இவர் கிளம்புறாரு அப்படின்ற தகவல் வந்து ஊடகங்களில் நேற்றே ஈவினிங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து இவர் வந்து இப்படி கிளம்புறாரு, திரும்பவும் கூட்டம் சேரப்போகுது, கரூரை மறந்துட்டாரா விஜய், இப்போ என்ன கலவரம் பண்ண போறாரு, எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு திமிர்தனம் காட்டுறாரா, அவருக்கு ஏன் வந்து தூத்துக்குடியில் ஒரு ஏர்போர்ட் இருக்குல்ல, அங்கே போய் இறங்கி அங்கேருந்து பக்கம் தானே, இவர் ஏன் வேணும்னே மதுரையில் இறங்குறாரு, மதுரையிலேருந்து ஆன் ரோட் போறாரு, மறுபடியும் அந்த இருட்டில் வழியங்க வந்து அந்த கூட்டம் நிற்க போகுது, மறுபடியும் பிரச்சனையாக போகுதுன்னு. எங்கள் தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் வந்து பொழுது போனால் எந்த ஃப்ளைட்டும் இறங்காது, ஏன்னா அதுக்கான வசதி இல்லை, இருட்டில் ஃப்ளைட் இறக்க மாட்டாங்க. இவர் போய் மிட் நைட்டில் இருக்கிறாரு. மதுரை ஏர்போர்ட்டில் அத்தனை வசதி இருக்குது, வந்து இன்னும் அதுக்கான வசதி அங்கே செஞ்சு கொடுக்கல. அதுக்கு தான் மதுரையிலேருந்து ஆன் ரோடு வந்தது. நான் திரும்பவும் சொன்ன மாதிரி கட்சி நிர்வாகிகளுக்கு, தன்னுடைய தொண்டர்களுக்கு, முக்கியஸ்தர்களுக்கு யாருக்கும் இந்த விஜய் வந்து இந்த தகவலை சொல்ல தெரிஞ்சவங்க கிட்ட யாரும் தயவுசெய்து வராதிங்க, என்னுடைய தனிப்பட்ட பயணம் இது, அங்கே எதுவும் வந்துடாதீங்கன்னு. அந்த கோவிலில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தாங்க. வந்து அதுக்கப்புறம் விஷயம் கேள்விப்பட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம், இப்படி இந்த பகுதியில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் அதுக்கப்புறம் பைக் எடுத்துன்னு வந்திருக்காங்க. வந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ அவர் மகாராஷ்டிராக்குள்ள போய் சீரடியில் போய் சாய்பாபா தரிசனம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, உடனே வந்து பிஜேபி தான் அங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த முதல்வருடன் ஒரு ரகசிய சந்திப்பு,
இவர் வந்து அசல் பிஜேபியோட பி டீம். ஊர்ல இருக்கிற கோவில்லாம் விட்டுட்டு அவர் ஏன் போய் மகாராஷ்டிராவில் இருக்கிற சாய்பாபாவை ஏன் தரிசிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு விமர்சனம் வரதான் செய்யும். வந்து இதெல்லாம் விட 30ஆம் தேதி தன்னுடைய வேட்பாளர்கள் 233, இவர் 2 தொகுதியில் நின்றுட்டாரு, 231 இதை இருக்கிற வேட்பாளர்கள். அந்த வேட்பாளர்கள் 30ஆம் தேதி பனையூரில் விஜய் சந்திக்க போகிறார். அதற்கான காரணம் 2 விதமாக பேசதான் படுகிறது. ஒன்று என்னன்னா, வெற்றி தோல்வி இது எல்லாத்தையும் சரிசமாக பாருங்க. ஒருவேளை ஒரு அதிரிபுதிரியான வெற்றி வந்துடுச்சுன்னா அந்த வெற்றி கொண்டாட்டத்தை ஓவராக எதுவும் பண்ணாதீங்க. இந்த பட்டாசு வெடிக்கிறது, அலப்பறை பண்ணுறது, அமக்கலம் பண்ணுறது எதுவும் பண்ணாதீங்க. குறிப்பாக பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது. நம்முடைய வெற்றி ஒரு சைலண்டான ஒரு வெற்றியாக இருக்கணும். நம்ம ஒரு வெற்றி வந்து மக்களுக்கான வெற்றியாக இருக்கணும். அது ஒரு பக்கம். தோல்வி அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இன்னும் யாராலையும் கணிக்க முடியல, பேசிக்கிட்டு இருக்காங்க. 4ஆம் தேதி தான் தெரியும். தோல்வி அப்படின்ற போது அதுக்காக தோண்டு போகாதீங்க, பார்த்துக்கலாம், நம்ம எங்கே போயிட போகுது. சரி, சில இடங்கள்ல மட்டும் ஜெயிச்சிருக்கிறோம், ஒரு இல்லைன்னா பாதி இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்பொழுது அதுக்காக உங்களை வேட்பாளருக்குள்ள எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தாதீங்க. வெற்றி தோல்வியும் சகஜமாக எடுத்துங்க. தலைமைக்கு கட்டுப்படுங்க, தலைமை சொல்றத கேளுங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இல்ல திமுக அதிமுக ரெண்டுத்துக்கும் வந்து யாருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம போக போது, விஜய் தான் அந்த மெஜாரிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக வரப்போகிறார். விஜயோடைய கட்சியினர் ஒரு கணிசமான எம்எல்ஏக்கள் வரப்போகிறாங்க, வெற்றி பெற போகிறாங்க. ஒரு 60லேருந்து 65 பேர், 65 தொகுதிகள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த எம்எல்ஏக்களை, எங்க தாவேக எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம், இல்லது அவங்கள தூக்கின்னு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருந்து ஒரு குதிரை பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. குதிரை பேரம். அதனால விஜய் கூப்பிட்ட அன்னைக்கு வெத்து பேப்பர்ல எல்லார்கிட்டையும் வந்து கையெழுத்து. இது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயம். வந்து ரொம்ப காலமாக இது வந்து ரொம்ப பழைய டெக்னிக் பா அப்படின்னாலும் கூட அது மாதிரி வாங்கி வச்சுப்பாரு. அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. வந்து இது விமர்சனம் பண்ணுறதுல ஒன்றும் கிடையாது. அவங்க கட்சி, அவங்க வேட்பாளர், அவங்க எம்எல்ஏ, அவங்க நிர்வாகிகள், அவங்க கட்சி நடத்துறது அவங்களுக்கு தான் தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு எம்எல்ஏ ஆக்கி அடுத்து வந்து அதை பறிச்சுன்னு போயிட்டா எப்படி இருக்கும் அது? அதனால் அது இருந்தால் அது ஒன்றும் தப்பும் கிடையாது. இல்லை, அது பேசப்படுற ஒரு விஷயம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல ஒரு விஷயம். ஏன்னா 30ஆம் தேதி அத்தனை வேட்பாளர் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் தீண்டி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ஜோசியருடைய பேச்சு கட்டு தான் வந்து விஜய் நடக்கிறாரு. இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போனது, இப்போ அடுத்து வந்து சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போகிறதும் வந்து ஒரு ஜோதிடர் தான். அந்த ஜோதிடர் காருக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி அதை ஒரு ஸ்டில்லு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. வந்து அப்புறமா நம்ம தாவேக்காவுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் கேட்டபோது, இல்லைங்க, அவர் வந்து விஜயோடைய நண்பருங்க, கூட படித்தவருங்க, அவர் கொஞ்சம் ஜோசியமாக தெரியும், அவர் ரொம்ப காலமாக அவர் கூடவே இருக்கார் வந்து அப்படின்னு. ஒன்றா படித்தவங்க. ஆனால் அதுக்கு எங்கே வந்து ஜோசியரை கேட்டால் தான் என்னன்ற நான் வந்து ஜோசியரை கேட்டால் தான் என்ன நான் பேர் சொல்ல விரும்பலை. நம்ம ஸ்டேட்டில் இல்லை, ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தர் வந்து முதல்வர், ஒரு வயதான 1000 பிறகும் தொடர்ச்சியாக முதல்வராக இருக்கிறார். வந்து இந்த எலெக்ஷனில் அவர் வெற்றி பெற்று ஆக வேண்டும், நான் மறுபடியும் நான் இந்த அரியணையில் உட்காரணும் அப்படின்பொழுது அவருக்கு யாரோ ஜோதிடர் சொன்னதான் வந்து, ஒரு சின்ன பொண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கங்க, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்ணை மூடின்னு வந்துடும் அப்படின்னு அவர் திருமணமே பண்ணிக்கிட்டாரு. இந்த கதையெல்லாம் கூட உண்டு. அப்படிலாம் எதுவும் மூடநம்பிக்கையான விஷயங்கள்லாம் எதுவும் பண்ணலையே. வந்து ஒன்று சரி, அதாவது வந்து ஒரு ஆலோசனை கேட்டால் தான் என்னன்ற நான் வந்து, ஏன்னா இதை ஒரு விமர்சனமாக பேசிகிட்டு இருக்கான்னு பேச தான் செய்வாங்க. அந்த அளவுக்கு தாபகா மீது இப்பொழுது ஒரு காண்டில் இருக்காங்க ஒரு சில பேர் அப்படின்னு. மிக முக்கியமான ஒரு விஷயம், 8ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகிறது. ரிசல்ட் என்ன வருதோ ஏது வருதோ அந்த படத்தை எவ்வளோ நாள் தான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இப்போ பாருங்கள், இண்டஸ்ட்ரியில் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மோசமான நிலைக்கு போயிட்டுருக்கு. தயாரிப்பாளர் சங்கம் அன்றைக்கி கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. வந்து ஹீரோக்கள்லாம் வந்து இனிமேல் அதிக சம்பளம் வாங்குற ஹீரோக்கள்லாம் லாபத்தில் பங்கு வாங்கிக்கோங்க, சம்பளமாக அவங்களால் கொடுக்க முடியாது. அதற்கு அடையாளமாக 2ஆம் தேதி, மே 2ஆம் தேதி ஒரு வேலை நிறுத்தம் செய்ய போகிறோம், ஸ்ட்ரைக்கு. இன்னொரு பக்கம் தேட்டருக்காருங்க, நீங்கள் ஏங்க நல்ல படத்தை கொடுங்க, ரசிகர்கள் வர மாதிரியான இது கொடுங்க, பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணுங்க,
எங்களுக்கு தியேட்டர் நடத்துறது பெரிய கஷ்டமா இருக்குதுங்க. நீங்க படத்தை எடுத்து எடுத்து தள்ளின்னு இருக்கீங்க, வரல ஓடலன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி படம் எடுத்தா தானே வருவான் அவன். அதை விட்டு நான் ஸ்ட்ரைக் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இது பண்ணுவேன்னா என்ன அர்த்தங்க? இந்த ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு போது அது அங்கு நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா கிட்டத்தட்ட பாதி பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க, வந்து பைரசியில பார்த்துட்டாங்க அந்த படத்தைன்னு. ஆனால் என்னதான் பார்த்தா கூட அந்த படத்தை முதல் ஷோ பார்க்கணும், இல்லது வந்து ஒரு வாரத்துக்கு அது ஃபுல்லாக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ரசிகர்களும் ஃபேமிலி ஆடியன்ஸும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற வழி கிடையாது எங்களுக்கு அப்படின்னு தியேட்டர் ஓனர்ஸ் வந்து கொடுத்த அந்த அழுத்தத்தின் பேரில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி 8ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. படம் ரிலீஸ், அதாவது வந்து ரைட்டு என்ன ரிசல்ட் வருது மே 4ஆம் தேதி தெரிஞ்சு போகுது. அதுக்குள்ள வந்து முதல்வரே வந்து படம் பார்க்க போறாரு, விஜய் முதல்வராகி படம் பார்க்க போறாரு. அவர் தான் வந்து அந்த காட்சியை வந்து தொடங்கி வைக்க போறாருன்னா தாவேக்கா மீது உள்ள ஒரு நம்பிக்கையில, ஆசையில அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் செய்யற ஒரு வேலை இருக்கட்டும். ஆனால் ஒரு படம் என்ன பண்ணுச்சு, அந்த படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை சுத்தல்ல விட்டுருக்கீங்கன்னா இது விஜய் மீது உள்ள ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் அப்பட்டமா தெரியுது. 8ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க, தியேட்டருக்காரங்களாவது பிழைக்கட்டும், இந்த தயாரிப்பு நிறுவனத்துமான வரட்டும், வருமானம் வரட்டும், ரசிகர்கள் இன்னும் அதை கொண்டாடுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ ஒரு நியூஸ் சேனல்ல போயிட்டு இருந்தது வந்து பனையூர் விஜய் வீடு இருக்கிற நீலாங்கரை பங்களா பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து அவங்க வந்து விஜயோடைய கண்ணில் படணும், போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் யூகம் தான், வந்து கேள்விப்படுற செய்தி தான், வந்து இது உறுதி செய்யப்பட்ட செய்தியே கிடையாது. ஆனால் ஒரு பக்கம் விஜய் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்பது மட்டும் சாமானிய மக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது, அரசியல் வல்லுநர்களுக்கும் தெரியுது. ஒரு மாதிரி அப்படி பேசின ஆள்லாம் இப்ப பெரட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மே 4ஆம் தேதி என்ன என்பது தெரியும். அது வரைக்கும் விஜய் சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.